Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 15. Recent trend in marketing. சந்தையிடுதல் நவீன போக்கு. Recent trends in marketing. The marketing scenario in the world today is changing very rapidly. The boundaries of nations are disappearing for exploring the opportunities of business. Today's customers are global and exhibit international characteristics because of development of information technology, rapid means of transportation, liberalization and mobility of people across the world. Their buying habits are fast varying and so are the fortune of various organizations in globalized business environment. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு. சந்தையிடுதலின் நவீன போக்கு. ரீசன் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் நவீன போக்குவரத்து வசதியாலும் தாராளமயமாக்குதலும் மக்கள் உலகெங்கிலும் எளிதாக பயணிப்பதாலும் வணிக வாய்ப்பு நாடுகளில் எல்லைகளை தாண்டி பரவலாக உள்ளது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாகலாம். அதாவது எது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தகவல் தொழில்நுட்பம் அது வளர்ச்சி அடைந்திருக்கனால இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பவுண்டரி தாண்டி, அதாவது நாட்டினுடைய எல்லையை தாண்டி இருக்குது. மேலும் இன்றைய வாடிக்கையாளர்கள் உலகளவிய சர்வதேச அளவில் பொருட்களை வாங்கும் சக்தியை பெற்றுள்ளனர். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா சர்வதேச அளவில் பொருளை வாங்கக்கூடிய சக்தியில் இருக்காங்க. இன்றைய வாணிக சூழலில் சந்தையாளர்கள் நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்ய சிறந்த சரக்கையும் பணியையும் மிகுந்த விரைவாக அதாவது இன்றைக்கி கஸ்டமர்ஸ் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? குட் ப்ராடக்டையும் அதே சமயத்தில் நல்ல சேவையையும் சர்வீஸும் செய்து வருகிறார்கள். த மார்க்கெட்டர் மஸ்ட் மூவ் கூட்ஸ் faster and quicker to satisfy the customer's need and wants by serving the best quality goods and services. Therefore, marketers are shifting from transaction thinking to relationship building and also focusing on lifelong customers. So, marketer has given more emphasis on the nation. Offer more for less and adopt different strategies to satisfy the customers. It is possible to carry out all the business transactions over an electronic network, primarily through the internet. The number of internet users is increasing very rapidly. They use a variety of tools like computers, laptops, tablets, and smart and Android mobile devices to access different websites. Besides, the social media network have opened new avenues of interacting with customers. அப்போ இதில் தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனையை சிந்தனையிலிருந்து வாடிக்கையாளர் வாழ்நாள் முழுவதும் தொடர்பு கொள்ளும் வகையில் பரிவர்த்தனை அமைத்து கொள்ளும் சந்தை சிந்தனைக்கு மாறியுள்ளது. இதனால் அந்த சந்தையாளர்கள் வாடிக்கையாளருக்கு எப்படி இருக்காங்க? அதிக சலுகைகளை வழங்குறாங்க. குறைந்த விலையை வசூலித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து அவர்களுடைய உறவை வாழ்நாள் வரை நீடித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஸோ குறைந்த விலைக்கு நல்ல குட் ப்ராடக்டாக கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாங்க? கவர்ந்து ஸோ அவங்கள தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த கஸ்டமரை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்தையாளர் மேலும் மனநிறைவை பெற பல வகையான யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். ஸோ மேலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கஸ்டமருடைய மனநிறைவு பெறணும்
ஸோ அவங்களுடைய மனநிறைவு பெறணுங்கிறதுக்காக நிறைய புது புது யுக்திகளை அவங்க கையாண்டு வராங்க. வலைத்தளங்கள் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்ற இக்காலத்தில் பல வகையான உபகரணங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்ஸை நிறைய பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதற்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு, எதன் மூலம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டர், லேப்டாப், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல், ஸோ இப்போ என்ன வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு. ஸோ இதெல்லாமே என்ன இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்கள் உதவியால் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லை விரிவாக்கப்பட மட்டும் இல்லாமல் வியாபார நடவடிக்கைகள் மிக எளிதாக மேற்கொள்ள சாத்தியமாகுது. வியாபார நடவடிக்கையுமே என்ன எப்படி பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரானிக் காமர்ஸ். இட் மீன்ஸ் இ-காமர்ஸ், மின்னணு வர்த்தகம் என்கின்ற மின் வர்த்தகம். It is well known that business is a branch of commerce. It looks after the distribution aspect of business and also is concerned with one exchange of goods and services. If all activities which directly or indirectly facilitate that exchange of goods done through internet and other online environments is known as electronic commerce or simply as e-commerce. ஸோ இ-காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னணு வர்த்தகம் அல்லது மின் வர்த்தகம். வணிகத்தில் ஒரு பகுதி வியாபாரம் என்பது, வியாபாரம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் ஒரு பகுதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது சரக்கு மற்றும் சேவை பரிவர்த்தனையுடன் தொடர்புடைய அனைத்து செயல்களையும் வியாபாரம் என்று குறிக்கும். அதாவது ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாத்தையுமே இது என்னென்னு குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ். பண்டகம் மற்றும் சேவைகள் பரிவர்த்தனையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் மின்னணு வலைதளத்தின் வாயிலாக மேற்கொள்வதை மின்னணு வணிகம் அல்லது மின் வர்த்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ எல்லா பரிவர்த்தனைகளுமே எதன் மூலமாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, ஸோ எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் மூலமாக நடக்குது அப்படின்னம்னா அந்த பிஸ்னஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா இ-காமர்ஸ். நுகர்வோரின் தேவைகளை திருப்திப்படுத்துவதன் மூலம் லாபம் மற்றும் செல்வத்தை ஈட்டும் நோக்கத்தில் உற்பத்தி அல்லது கொள்முதல் மற்றும் செய்த பொருட்களை விற்பனை செய்வது வணிகம் எனப்படுகிறது. ஸோ இந்த நுகர்வோட தேவைகளை என்ன படுத்துகிறாங்க, திருப்திப்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு லாபமோ அல்லது செல்வம் ஈட்டக்கூடிய நோக்கத்தில் இந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களையோ அல்லது கொள்முதல் செய்த பொருட்களையும் என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்யக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ-காமர்ஸ் அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இ-பிஸ்னஸ், மின் தொழில். The regular production or purchase and sale of goods undertaken with an objective of earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. Electronic business via web, internet, entrance, extents or some combination thereof to conduct business. In simple words, if all the business transaction carried out through internet and other online tools is called e-business. ஸோ இந்த லாபம் ஈட்டி செல்வத்தை பெருக்கிற நோக்கத்தில் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் தொடர்ந்து பொருள்களை உற்பத்தி செய்து அல்லது கொள்முதல் செய்து விற்பனை செய்யறதுக்கு முயற்சியே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ். ஸோ இப்போ லாபம் ஈட்டக்கூடிய, அதாவது நமக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஹியூமன் வாண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அதை பூர்த்தி செய்யணுன்ற நோக்கத்தில் தொடர்ந்து பொருளை உற்பத்தி செஞ்சோ அல்லது கொள்முதல் செஞ்சோ நம்ம என்ன பண்ணுறோம், விற்பனை பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எதன் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா இணையதளம் மூலமாக, அதாவது இன்டர்நெட் மூலமாக, மின்னணு இணையம், வலைதளமாக
இணையம் அல்லது சில இணைவுகள் மூலமாக வியாபாரம் செய்வதை மின் வணிகம் என்கிறோம். ஸோ ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய பிஸ்னஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதை வியாபார நடவடிக்கைகள் மின் வலைதளத்தின் வழியாக மேற்கொள்வதை மின் வணிகம். ஸோ எலக்ட்ரானிக் மூலமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் அனைத்துமே என்ன பிஸ்னஸ்? பிஸ்னஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் காமர்ஸ் வெர்சஸ் பிஸ்னஸ். மின் வணிகத்திற்கும் மின் வியாபாரத்திற்கும் உள்ள வேறுபாடு. E-commerce simply refers to the buying and selling of products and services through online, but e-business goes a way beyond the simple buying and selling of goods and services, and much wider range of business processes such as supply chain management, electronic order processing, and customer relationship management. E-commerce and e-business is used interchangeably in its broader meaning, just as commerce and business. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா காமர்ஸ்க்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது மின் வணிகத்திற்கும் மின் வியாபாரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன. அதாவது மின் வியாபாரம் அப்படிங்கிறது மின் வலைதளத்தின் வழியாக பொருட்களையும் சேவைகளையும் செய்து வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் வணிகம். இதுவே மின் வியாபாரம் அப்படிங்கிறது பொருள் அல்லது சேவையை பெறுவது அல்லது அளிப்பது மட்டுமின்றி அதற்கு அப்பாற்பட்டு வளங்கள் வழி மேலாண்மை, வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை, ஸோ மின்வழி ஆணைகள் பெற்று நெறிப்படுத்துதல் போன்ற பரந்த அளவு வியாபார வழிமுறைகளையும் உள்ளடக்கியது. இந்த மின் வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னா மின் வணிகம் பெரும்பாலும் ஒரே மாதிரியான பொருளில் கையாளப்படுகிறது. மின் வணிகம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பொருள் தான் இதில் கையாளுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங். மின் சந்தையிடுகை, மின்னணு சந்தையிடுகை. எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் ஆர் e-marketing is the process of marketing of products and services over internet and telecommunication network. In simple terms, marketing strategies and techniques which are utilized to assess target customers through online mode are referred to e-marketing. E-marketing includes use of internet for all the activities of advertising, promotion, publicity, channel of distribution, marketing research to find out customers' needs and wants. Electronic marketing is interchangeably used to mean online marketing, web marketing, internet marketing and digital marketing. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தையிடுகை. இது மூலமாக மின் சந்தையிடுகை, மின்னணு சந்தையிடுகை. ஸோ இதனுடைய பொருளையும் சேவைகளையும் மின் இணையத்தின் வழியாக தொடர்ந்து தொலைத்தொடர்பு மின்னணு சாதனங்கள் மூலம் விற்பனை செய்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க மின்னணு சந்தையிடுகை, மார்க்கெட்டிங். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாடிக்கையாளர்கள் அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு மார்க்கெட் தொழில்நுட்பங்களை மின் இணையம் வழியாக மார்க்கெட்டிங் வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ மின் இணையம் வழியாக அவங்க என்ன அதை மேற்கொள்கிறதா என்ன அப்படிங்கிறாங்க மின் சந்தையிடுகை, மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க, ப்ராடக்டை இஷ்யூ பண்ணுறாங்க, சந்தையில் ஆராய்ச்சி மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே அதில் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாமே அறிஞ்சிக்கணும் அவங்க மக்கள் போன்ற பல்வேறு சந்தை தொடர்பான செயல்பாடுகளை இந்த இணையத்தின் வழியாக மேற்கொள்ளுவதை மின் சந்தையிடுகை எனலாம். மின் இணைய சந்தையிடுகையை வலைதள சந்தையிடுகை, இணைவழி சந்தையிடுகை, தொழில்நுட்ப சந்தையிடுகை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவர்களாக ஒரே பொருளில் கையாளப்படுகிறது. ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும்.
Then next one, e-marketing definition, மின்னணு சந்தையிடுகையின் வரைவிலக்கணம். According to Judy Status, e-marketing refers to application of brand range of information technology for creating more customer value through more effective segmentation, targeting, differentiation, and positioning strategies, planning more efficiently, and executing the conception, distribution, promotion, and pricing of goods, services, and ideas, and creating exchange that satisfy irdivisional consumer and organization consumer objectives. E-marketing is achieving marketing objectives through use of digital technologies like internet, world wide web, email, wireless media, and management of digital customer data and electronic customer management system, ECRM. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூடி ஸ்ட்ராசின் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இடப்பகிர்வு, தகவல் தொழில்நுட்பம், பொருள் வேறுபடுத்தும் மற்றும் நிலைப்படுத்தும் உத்திகளை மிக பரவலாக பயன்படுத்துவதன் வழியாக நுகர்வோரின் மதிப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பொருள் மற்றும் சேவைகளின் விலையை தீர்மானிப்பது, விநியோகிப்பது, விற்பனை மேம்பாடு, தனிநபர் மற்றும் நிறுவன நுகர்வோரின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் பரிமாற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குதல் போன்றவற்றிற்கு மின் இணையத்தை மிக சீரிய முறையில் சிறப்பாக செயல்படுத்துவதை மின்னணு சந்தையிடுதல் என குறிக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு சந்தையிடுதல் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய டிரான்சாக்ஸ் அத்தனையுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ-மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஆன்லைன் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-மார்க்கெட்டிங். மின் இணையம், மின் அஞ்சல், ஒயர்லெஸ் ஊடகம், மின் வலையமைப்பு மற்றும் மின்னணு வாடிக்கையாளர் மேலாண்மை முறை போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சந்தையிடுதலின் நோக்கங்களை அடைவது. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மூலமாக, ஸோ அந்த ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது மின் மார்க்கெட்டிங் அல்லது மின் சந்தைப்படுத்துதல் என்கிற இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-மார்க்கெட்டிங்குடைய டெஃபினிஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். பின்வருவது தான் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் இ-மார்க்கெட்டிங்குடைய. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேன்சர், அதாவது மின் சந்தையிடுதலின் முக்கிய நோக்கங்கள் பின்வருமாறு. ஸோ சந்தை பங்கை மேலும் விரிவாக்கம் செய்தல். ஸோ அது என்ன பண்ணுறாங்க, விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். தென் நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ். வழக்கீடு மற்றும் விற்பனை மேம்பாட்டு செலவுகளை குறைத்தல். ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறாங்க, ரிடக்ஷன் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அச்சீவிங் ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். இந்த பொருள் குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அவேர்னஸ் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங் டேட்டா யூஸ். ஸோ தகவல் தளத்தை பயன்படுத்தக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு அந்த தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய தளத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது. தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். தென் நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். மின் சந்தைப்படுத்துதலின் நன்மைகள். எனி டைம் மார்க்கெட். இ-மார்க்கெட்டிங் ப்ரொவைட் 24 hours and 7 days, அதாவது 24/7 service to its users. So consumer can shop or order product anytime from anywhere. ஸோ இப்போ என்ன அப்படி அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் அவங்களுக்கு சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் பாயிண்ட் பாரு, டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் ஆஃப் end consumer by the manufacturers cuts down the substantially intermediation cost.
thus products bought through e-marketing become cheaper. The cheaper எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரடி தொடர்பு அதாவது தயாரிப்பாளர்கிட்ட நுகர்வோருக்கு இடையே நேரடியாக ஏற்படுத்துகிற செலவுக என்ன பண்ணுது, குறைக்குது. இது நம்ம வாங்கக்கூடியது நேரடியாக இருக்கனால அதனால் ஏற்படக்கூடிய செலவு குறையுது. இதனால் மலிவான விலையில் பொருட்களை இணைய சந்தையிடுகையின் வாயிலாக நுகர்வோர்கள் வாங்க இயலுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், customer can buy whatever they want or need just by browsing the various sites. ஸோ என்ன பண்ணுறோம், வேரியஸ் சைட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசிங் பண்ணி தேவையை பெறுதல். நுகர்வோர் தங்களுக்கு தேவைப்படும் எத்தகைய பொருட்களையும் மற்றும் சேவைகளையும் மின் சந்தையின் பல்வேறு தளங்கள் வழியாக பெற முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை வந்து அந்த நிறைய வெப்சைட்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங், மீன்ஸ் சந்தைப்படுத்துதலின் தீமைகள். High cost for e-marketing, which require a strong online advertising campaign, for which company has to spend large amount. The cost of website design, software, hardware, maintenance of business site, online distribution cost, and invested time all must be factored into the cost of providing service or ப்ராடக்ட் ஆன்லைன். ஸோ அந்த அதிக செலவு எதனால் அதிக செலவு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மின் சந்தைப்படுத்தல், விளம்பரம் செய்கிறதுக்கு, வணிக தளம் அமைக்கிறதுக்கு, அந்த வெப்சைட் ஆப் அமைக்கிறதுக்கு பெரிய அளவில் செலவிட வேணும். ஸோ இந்த வலைதள வடிவமைப்பை மென்பொருள் மூலமாகவும் நுண்பொருள் வணிகத்தளம் பராமரிப்பு விநியோக செலவு போன்றவற்றுக்கு அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டியுள்ளது. இது என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் காஸ்ட் ஆஃப் வெப் டிசைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய சாஃப்ட்வேர் அமைக்கிறதுக்கு, ஹார்ட்வேர் அமைக்கிறதுக்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைட்டு, இந்த பிஸ்னஸ் சைட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். இது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ டிட்டர்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் பையிங் ஹூ லிவ் ஆன் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும். சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர் என்ன பண்ண முடியாது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களும் இதில் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்க முடியாது. ஸோ இது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, while the number of customers are continuously growing, companies hardly update the information on website. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, the number of customer are continuously growing. தினம் அதனுடைய கஸ்டமர்ஸ் என்ன ஆகிட்டே போகிறாங்க, அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த கம்பெனி என்ன ஆகுது, ஹார்ட்லி அப்டேட், அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில். ஸோ அது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, many buyers are suspicious about the security of the internet. As a result, many visitors of business website do not like to use their credit card to make a purchase. So there is a fear of their cards being misused by fraudulent participants. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதை விரும்புறதில்லை. இது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், இ-மார்க்கெட்டிங் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட், மின் சந்தைப்படுத்துதலுக்கும் பாரம்பரிய சந்தைப்படுத்துதலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் அண்ட் ஃபாஸ்டர் வே டு ப்ரமோட் த ப்ராடக்ட்ஸ். பொருள் மற்றும் சேவையுடைய மிக விரைவாக குறைந்த செலவில் மேம்படுத்த முடியும். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இ-மார்க்கெட்டிங்கில், மின் சந்தைப்படுத்துதலை. இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், பாரம்பரிய சந்தையில் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேக் மோர் டைம் டு ப்ரமோட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த முறையில் என்ன பண்ண முடியாது, மிக தாமதமாக இருக்கும். அதே மாதிரி அது செலவும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் பொருளுடைய சேவையை மேம்படுத்துறதுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் குவைட் ஈஸியர் ஃபார் ப்ரமோட்டிங் ப்ராடக்ட் குளோபலி இன் த ஷார்ட் டைம். இ-மார்க்கெட் மூலமாக உலகளவில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிடலாம். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியாது, இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங் டு ப்ரமோட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அண்டர்
ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் இது என்ன ஆகும், இந்த ப்ராடக்டையும் சர்வீஸையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அது செலவும் அதிகமாக இருக்கும். அதனுடைய செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு e-business enterprise can expand their operation with minimum manpower. ஸோ அதனுடைய ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மேன் பவர் எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். பட் இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இட் நீட்ஸ் மோர் மேன் பவர். இங்கே மேன் பவர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். தென் in this marketing product can be sold or bought 24/7 around the year with minimum manpower. ஸோ குறைந்த மனித வளத்தை வச்சுக்கிட்டு ஒரு 24 மணி நேரமும் 7 நாளும் என்ன பண்ணுறாங்க, அதை ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். இது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் அது பாசிபிள் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன் e-tailing, வலைதள சந்தையிடுதல். e-tailing or electronic retailing refers to selling of goods and service through a shopping website or through vital store to the ultimate customer. Just as a physical store displays its products in window and attract the customer towards it, the shopping website displays the images of the products and highlights features and benefits along with attractive offers and lures the customer to buy the product. The customer buys the product by paying through credit card or other methods mentioned at the shopping websites. The customer receives the product at their preferred address through courier service. E-tailing is a business to customer B2C transaction model. E-tailing is also called online retailing. ஸோ வலைதள சந்தையிடுதல் e-tailing அப்படின்னா என்ன பார்த்தோன்னா, அந்த கடை அல்லது வலைதள கடை அல்லது மெய்நிகர் கடையின் மூலம் இறுதி நுகர்வோருக்கும் மின் இணையம் வழியாக பொருள் அல்லது சேவையை பராமரித்து செய்வதே வலைதள கடை என்கிறோம். ஆன்லைன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடியதை என்னன்னு சொல்கிறாங்க, e-tailing. ஸோ பாரம்பரிய கடையில் பொருட்களை கவர்ச்சிகரமாக பார்வைக்கு வைப்பதை போல வலைதளத்திலும் பொருட்களை அட்டை படங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் காட்சியளிக்கப்படுகிறது. ஸோ தான் ஷாப்பிங், ரீட்டைல் ஷாப்பிங்கில் நம்ம போனோம்னா என்ன இருக்கும், ஸோ இந்த முன்னாடியே ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நம்ம கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ஆன்லைன்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிஸ்பிளே, அந்த ப்ராடக்டுடைய பாக்ஸ் வச்சு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எதுக்காக, கவர்ந்து இழுக்கிறதுக்காக. இந்த அட்டைப்பெட்டி மூலமாக அவங்கள கவர்ந்து இழுக்கிற வகையில். ஸோ அந்த பொருட்களின் தன்மைகளையும் அதன் பயன்களையும் விளங்கும் வகையில் காட்சிப்படுத்தி பல வகையான சலுகைகளை அளித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுக்கும் வாங்க தூண்டும் வகையில் பொருட்களை வலைதளங்களில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை, ஸோ அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ப்ராடக்ட்டு. ஸோ ஆனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய சலுகைகள், டிஸ்கவுண்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அறிவிச்சிருக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்க்கக்கூடிய மக்கள் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா இருக்கும். இந்த வலைதளங்களில் கூறப்பட்டுள்ள வகையில் வாடிக்கையாளர்கள் கடன் அட்டை அல்லது பிற முறைகளில் பணம் செலுத்தி பொருட்களை வாங்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதோ, ஸோ அல்லது வேறு ஏதாவது மெத்தட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜிபே, ஆன்லைன் மற்ற நிறைய இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி மக்களை கவர்ந்து இழுக்கிறாங்க. வாடிக்கையாளர் கொரியர் சேவையின் மூலம் அவர்களின் விருப்பமான முகவரியில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிக்கணுமோ அந்த அட்ரஸ் கொடுத்தோம்னா ஸோ அந்த ப்ராடக்டை அங்கே பெற்றுக்கலாம். ஸோ இந்த வலைதள கடை, அதாவது e-tailing அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நுகர்வோருக்கும் வணிக கடைக்கும் நேரடி வணிக முறையாகும். ஸோ அந்த கஸ்டமருக்கும் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் ஈக்குவலான இடமா இருக்கும். ஸோ மின் வர்த்தக கடையை ஆன்லைன் கடை எனவும் அழைக்கலாம். மின் வர்த்தக கடையை என்ன பண்ணால் ஆன்லைன் ஷாப் அப்படின்ட்டு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் as e-tailing. நெக்ஸ்ட் ஒன், green marketing, பசுமை சந்தைப்படுத்துதல். Green marketing implies marketing environmentally friendly products
Green marketing involves developing and promoting products and services which satisfy customers' wants and needs for quality, performance, affordable pricing, and convenience, all without causing a detrimental impact on the environment. It refers to holistic marketing concept with growing awareness about the implication of global warming, biodegradable solid waste, harmful impact of pollution, etc. Green marketing is also known as environmental marketing, ecologic marketing, eco-friendly marketing, and sustainable marketing. Consumers are beginning to recognize that competition in the marketplace should not be among companies harming the environment but among those marketing to solve it. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பசுமைப்படுத்துதல், சந்தையோட பசுமைப்படுத்துதல். ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பாக சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தைப்படுத்துதல் அப்படின்னு, அதாவது சுற்றுப்புறத்தை அசுத்தம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் மார்க்கெட்டிங். நுகர்வோருடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும் வகையில் அந்த பொருட்களை மற்றும் சேவையை உருவாக்கி அதை மேம்படுத்தி தரமான செயல்திறன்மிக்க பொருட்களை மலிவு விலையில் பொருட்களை சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் மார்க்கெட்டிங், அதாவது பசுமை சந்தைப்படுத்துதல். உலக வெப்பமயமாக்குதல், மக்காத கழிவுகளில் நீக்குதல், ஆபத்தான விளைவுகளை உருவாக்குதல், மாசுபடுத்துதல் போன்றவற்றை பற்றிய விழிப்புணர்வு நம்ம என்ன பண்ணணும், சுற்றுப்புற பாதிப்பில்லாத சந்தைப்படுத்தலில் குறிக்கும். ஸோ இது எல்லாமே எதுவுமே அதில் வராது. பசுமை சந்தைப்படுத்துதல், சுற்றுப்புறச் சூழலை சந்தைப்படுத்துதல், சூழல் நட்பு சந்தைப்படுத்துதல் என பல்வேறு பெயர்களை இருக்குது. ஸோ அதை என்னென்ன அப்படின்ட்டு பாரு, பசுமை சந்தைப்படுத்துதல் க்ரீன் மார்க்கெட்டிங், சுற்றுச்சூழல் சந்தைப்படுத்துதல் என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங், சூழல் நட்பு சந்தைப்படுத்துதல், அதெல்லாம் அதனுடைய வேறு பெயர்கள். இன்றைய காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழலை பாதிக்க நிறுவனங்கள், சூழலை பாதுகாக்கும் நிறுவனங்கள் என எவை நுகர்வோர்கள் அடையாளம் காண தொடங்கியுள்ளனர். எந்தெந்த மார்க்கெட்டிங் ஸோ என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடியது, எது எது என்விரான்மெண்ட்டை பாதிக்காது அப்படின்ட்டு இன்றைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, கண்டறியக்கூடிய நிலையில் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், சோசியல் மார்க்கெட்டிங், சமூக சந்தைப்படுத்துதல். Social marketing is a new marketing tool. It is the systematic application of marketing philosophy and techniques to achieve specific behavioral goals which ensure social good. For example, this may include asking people not to smoke in public areas, asking them to wear seat belt, or pursuing them to follow speed limit. The primary aim of social marketing is social good, such as anti-tobacco, anti-drug, anti-pollution, anti-dowry, road safety, protection of girl child against the use of plastic bags. Social marketing promotes the consumption of socially described products and develops health consumerism. It helps to eradicate social evils that affect the society and quality of life. சந்தைப்படுத்தல் அப்படின்னா, சந்தைப்படுத்தல ஒரு புதிய அனுமானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அது என்னன்னா சமூக சந்தைப்படுத்துதல் ஆகும். சமூக நலனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சமூகத்தை குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தும் வகையில், அதாவது குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன அதை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்தும் முறை தான் என்ன அப்படின்னா சமூக சந்தைப்படுத்துதல், சோசியல் மார்க்கெட்டிங். பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, குறிப்பிட்ட
வேக வரம்புக்கு மேல் கார்களை ஓட்டக்கூடாது, சீட் பெல்ட் அணியணும், தலைக்கவசம் அணியணும் போன்ற பல வாசகத்துடன் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவை சமூக சந்தைப்படுத்துதல். ஸோ இப்போ சமூக சந்தைப்படுத்துதல் என்னென்னா சமூகத்தில் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடியது. என்ன, பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, வேகமாக வாகனங்களை ஓட்டக்கூடாது, கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் அணியணும், அதாவது 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போடணும். ஸோ இந்த மாதிரியான பல வகையான வாசகத்தோடு அதை என்ன பண்ணுறாங்க, பொருட்களை சந்தைப்படுத்துகிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக இதெல்லாம் என்ன பண்ணலாம், சமூக சந்தைப்படுத்துதலில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலனை பாதுகாப்பதே ஆகும். சமூகத்துடைய நலன்களை பாதுகாக்கிறது. அதனால் புகையிலை, மதுப்பொருள் பயன்படுத்துதல், சுற்றுப்புறம் மாசுபடுதல், வரதட்சணை, பெண் குழந்தை பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் நெகிழி பைகள் உபயோகம் போன்றவற்றை எதிர்க்கும் நோக்கத்தில். ஸோ இதெல்லாம் தேவையே இல்லாது, இதில் எதிர்க்கக்கூடியது. அதனால் சமூக விரும்பத்தக்க மற்றும் உடல் நலனை பாதுகாக்கும் பொருட்கள். இதெல்லாம் என்ன, சமூக மக்கள் யாருமே இதை விரும்புறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இந்த பொருட்களை என்ன படுத்தக்கூடாது, சந்தைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், பாதிக்கக்கூடிய காரணிகள், இதெல்லாம் நீக்கிட்டு தரமான வாழ்க்கை தரத்தை உயர்த்த இந்த சந்தைப்படுத்தல் முக்கிய நோக்கமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், ரூரல் மார்க்கெட்டிங், ஊரக சந்தைப்படுத்துதல். ரூரல் மார்க்கெட்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங், pricing, promoting and distributing rural specific goods and services leading to derived exchange with rural customers to satisfy their needs and wants. Rural marketing has got a lot of untapped potential improvement in infrastructure. It is supposed to open great opportunities for rural market. Rural marketing is now a two-way marketing process. There is inflow of products into rural markets for production or consumption, and there is also outflow of products to urban areas. The urban to rural flow consists of agricultural inputs, fast-moving consumer goods such as shops, detergent, cosmetics, textiles, and so on. The rural to urban flow consists of agricultural products such as rice, wheat, sugar, and cotton. There is also a movement of rural products within rural areas for consumption. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட்டிங், ஊரக சந்தைப்படுத்துதல். ஸோ இந்த கிராமப்புறத்தில் அந்த நுகர்வோர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களுடைய மன நிறைவை பெறும் வகையில் கிராமத்து நுகர்வோருக்கு தேவைப்படும் பொருட்களை மற்றும் சேவைகளை உருவாக்கி விலையை நிர்ணயித்து விற்பனை மேம்பாடுகளை செய்து பகிர்ந்தளிக்கும் செயல்முறைகளே தொகுப்பே கிராமப்புற சந்தையிடுதல் ஆகும். ஸோ கிராமப்புற சந்தையிடுதல்னா அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, அதை நிறைவேற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ நிறைவேற்றி அவங்களுடைய மனநிறைவை முதல்ல பெறணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொருள்களையும் அதனுடைய சேவைகளையும் உருவாக்கணும். ஸோ விலையை அங்கே நிர்ணயித்து அங்கே மக்களுக்கு விற்பனையை என்ன படுத்திக்கணும், மேம்படுத்தி பகிர்ந்தளிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கிராமப்புற சந்தையிடுதலுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உள்ள கிராமப்புற வளங்களை, அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய கிராமப்புற வளங்களையும் மேம்பாடுகளையும் உள்கட்டமைப்புகளையும் வெளிக்கொண்டு வருவதே ஆகும். பொருட்களை உற்பத்தி செஞ்சு நுகர்வு செய்ய தேவையான பல்வேறு உள்ளீடு பொருட்களை நகர்ப்புற நுகர்வோருக்கு தேவைகளையும் வெளியீடு செய்கிறதா. ஸோ அங்கே பொருட்களை உற்பத்தி செய்து வெளியில் நகர்ப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோப்பு, அழகு சாதன பொருட்கள், ஆடை, துணிமணி மற்றும் பல பொருட்கள் நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு வரும் பொருட்களில் அடங்கும். ஸோ இதெல்லாம் என்ன, நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புறத்துக்கு வருது. ஸோ அதே மாதிரி கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு என்னென்ன செல்லுது அப்படின்னு பார்த்தா அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருத்தி போன்ற கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கும் பொருட்கள் வழங்கும். சில வகையான பொருட்கள் கிராம எல்லைக்கு உற்பத்தியாகி அங்கேயே
நகர்ப்படுத்துவதும் உண்டு. ஸோ அங்கே ஒரு சில பொருட்களை அங்கேயே உற்பத்தி பண்ணி அங்கேயே ப்ராடக்ட் பண்ணுவாங்க. கிராமப்புறத்தில் சந்தையிடுக இருவழி சந்தையிடு வகையாகும். கிராமப்புறத்தில் சந்தையிடுதல் அப்படின்னா two-way marketing. This is called as rural marketing. The next one, service marketing. சேவை சந்தையிடுதல். A service is any activity or benefit that one party can offer to another which is essentially intangible and which does not result in the ownership of anything like business and professional service, insurance, legal service, medical service, etc. Service marketing is a specialized branch of marketing. Service marketing denotes the processing of selling service goods and like telecommunication, banking, insurance, car rentals, healthcare, tourism, professional service, repairs, etc. The service products are mostly intangible, inseparable for service provider and service variable depending on the mood swing of service providers, perishable and quick time, understandable and divisible directly from service provider without intermediary. The unique characteristics of service marketing warrant different strategies compared with the marketing of physical goods. Service marketing அப்படின்னா என்ன அப்படின்னா சேவை சந்தையிடுதல். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சந்தையில் ஒரு சிறப்பு பிரிவாகும். மார்க்கெட்டிங்கில் இது ஒரு ஸ்பெஷல் டிவிஷன். இது ஒரு சேவை அல்லது பயனை ஒருவர் மற்றொருவருக்கு அளிப்பது. அது சேவையை சர்வீஸையோ அல்லது அவங்க பயனையோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் மற்றொருவருக்கு கொடுக்கக்கூடியது. இது கண்ணுக்கு புலப்படாது. ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, உணரதான் முடியும். சேவை சந்தையிடுதல் என்பது தொழில், தகவல் நுட்பம், வங்கி, காப்பீடு, சுகாதாரம், சுற்றுலா, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, பழுதுபார்ப்பு போன்ற சேவை பொருட்களை பரிவர்த்தனை செய்து கொள்வதை குறிக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கும் என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணி தான் தர முடியுமே ஒழிய அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஃபீல் ஒன்லி என்ன பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது பண்டக சந்தை. ஏ கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் an organized and regulated market that facilitate the purchase and sale of contracts whose value are tied to the price of commodities. For example, crude oil, natural gas, copper and gold. Typically, the buyers of these contracts agree to accept delivery of a commodity and the seller agree to deliver the commodity. commodity exchange அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது சந்தை பொறுத்த முறையில் ஒரு சந்தையிடும் பொருட்களை பெரும்பாலும் காண முடியாதவைகளாகும். ஸோ என்ன பண்ண முடியாது, அதிகமாக காண முடியாது. சேவை அளிப்பவர்களிடம் வந்து பிரிக்க முடியாதவையாக இருக்கும். ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து அதை பிரிக்க முடியாது. சேவை அளிப்பவர் எந்த வித இடைத்தரகர்களும் இல்லாமல், ஸோ அதை சேவை அளிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான இடைத்தரகர்களும் எந்த ஒரு புரோக்கர்ஸும் இல்லாமல் நேரடியாக பெறுபவருக்கு அளிக்கப்படும். இதை என்ன பண்ணுறாங்க, யாருக்கு தேவையோ அதை டைரெக்டாக அவங்க கொடுக்கக்கூடியது. சேவை பொருட்கள் விரைவில் அழிக்கக்கூடிய நிலைத்தன்மையற்றதாக இருக்கும். ஸோ அது என்னாகும், விரைவில் அழியக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த சேவையை தன்மை எப்படி இருக்கோ அதை சேவை அளிப்பவர் மனநிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். சேவை அளிப்பவருடைய மனநிலையை ஏன்னா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது சந்தையின் விநியோகிக்கும் சேவை பொருட்களை சந்தையிட பல்வேறு யுக்தியை கையாளும். இதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய யுக்திகளை கையாளப்படுது. இதுதான் என்ன அப்படின்னா கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், நெய்ஸ் மார்க்கெட்டிங், தனியிட சந்தை. Niche marketing denotes a strategy of directing all marketing effort towards one well-defined segment of the population. Actually, there is no market in niche market. It is found by company by identifying the need of customers which are not served or underserved by the consumption. The company which identified niche market develops solutions to satisfy the needs of niche market. A niche market does not mean a small market, but it involves specific target
audience with a specialized offering. It aimed at being a big fish in a small pond instead of being a small fish in a big pond. For example, there are various cinema halls across India, but there are few which have richer seats to offer. Not everybody wants to watch a movie by playing 5x and 6x times, 5 times or 6 times the cost of a normal ticket. The sports channels like Star Sports, ESPN, Star Cricket, and Fox Sports target the niche market of sports enthusiasts. ஸோ அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தனி இட சந்தை, ஒரு தனியான இட சந்தையே. உண்மையில் இது ஒரு சந்தையே அல்ல, இது ஆக்சுவலாக இது ஒரு மார்க்கெட்டே கிடையாது. போட்டியாளர்களால் அடையாளம் காணப்படாத ஒரு வரையறுக்கப்பட்ட பிரிவு. ஸோ இது நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு போட்டியாளர் காம்போனன்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களால் அது அடையாளம் காணப்படுகிறது. ஸோ அந்த வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து சந்தையிடுதல் முறைகளை செய்வதே சந்தை, தனியிட சந்தை. ஸோ தனியிட சந்தைன்னா அவங்க அந்த மாதிரியான கஸ்டமர்ஸுடைய தேவையை என்ன பண்ணுறாங்க, பூர்த்தி செய்யக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது தனியிட சந்தை. வைரல் மார்க்கெட்டிங், வைரல் சந்தையிடுதல், அதாவது பரவும் சந்தையிடுதல். Viral marketing is marketing technique that implies the user to pass on a marketing message to other users, creating a penalty exponential growth in the message's visibility and effect. Viral marketing is able to generate interest and the potential sale of a brand or product through message that spread quickly like a virus from person to person. Manager, message, and the environment are vital element in disciplines in spreading message widely across various distance. Hotmail company owned by Microsoft promote the service and advertisement message instantly. The most widespread example in recent time is the creation of moving, surprising, or speculative videos on YouTube, which are then shared on Facebook, Twitter, and other channels. ஸோ இந்த சந்தையிடுதல் அப்படிங்கிறது மற்றொரு யுக்தி. ஸோ இந்த பரப்பு, அதாவது எப்படி அதை பரப்புகிறாங்க, இந்த வைரல் அப்படி வருதுன்னா, இந்த முறையில் ஒரு நபர் சந்தை அல்லது பொருள் பற்றிய விவரங்களை மற்றொருவருக்கு அனுப்புவார். ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி மற்றொருத்தருக்கு அனுப்பக்கூடியது. அந்த செய்தி தொற்று கிருமி பரவுவது போல் ஒருவரிடமிருந்து பல நபருக்கு மிக விரைவாக பரவும். ஸோ இப்போ என்னாகும், மீடியா மூலமாக ஒரு செய்தி என்னாகும், ஒரு கிருமி எப்படி பரவுதோ அதுபோல் அது பரவக்கூடியது. ஸோ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவக்கூடியது. ஒரு பொருள் அல்லது பிராண்டுக்கான விற்பனை அதிகரிக்கும் வகையில் சந்தையிடும் முறையை வைரல். ஸோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு பிராண்டோ என்னாகும், அந்த அந்த விற்பனையை அதிகரிக்கக்கூடிய வகையில் அது சந்தையிடக்கூடிய முறை தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைரல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், வைரல் மார்க்கெட்டிங். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆம்புஷ் மார்க்கெட்டிங், பதுங்கி இருந்து சந்தையிடுதல். ஆம்புஷ் மார்க்கெட்டிங் டெக்னிக் is a new technique whereby a particular advertiser seeks to contact his product to the event in the mind of potential customer without paying sponsoring expenses to the event. In other words, it is a method of building brands in covert ways. For example, X has suspensed a football event to promote his brand. Every time camera
zooms on reference a group of people sitting on the bench wearing Y company brand name imposed shirt come into focuses. In this case, Y company promote its brand at X company's expenses. Bigger companies engage in ambush marketing tactics to undermine official event sponsors. ஸோ ஆம்புஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைமுக சந்தை, அதாவது பதுங்கி இருந்து சந்தையிடுறது. அந்த சந்தை இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு புதுவிதமான மார்க்கெட்டிங். இந்த முறையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வித நிதியுதவியும் செய்யாமல் வாடிக்கையாளருடைய மனசில் பதியக்கூடிய வகையில் விளம்பரங்களில் இணைச்சி செய்யக்கூடியதாக என்ன ரகசிய வழியில் விளம்பரப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தி செய்யக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மறைமுக சந்தையிடல், ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்று வழியில் ஒரு பொருளை அல்லது பிராண்டை சிறப்பாக உருவாக்குறத ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் போட்டிக்கு நிதி உதவி செய்து அந்த போட்டியை நடத்துகிறாரு. அப்போ கூட்டத்தில் ஒய் அப்படின்ற நிறுவன அடையாள சின்னம் பதித்த மேல் சட்டையை அணிந்து கொண்டு பலர் அமர்ந்திருப்பதை அடிக்கடி கேமரா முன் காட்டுவது வழியாக ஒய் நிறுவனம் தனது பொருளை விளம்பரப்படுத்தி கொள்கிறது. ஸோ எக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா இங்கே கால்பந்து போட்டிக்கு, அதாவது ஃபுட்பால் போட்டிக்கு நிதி உதவி செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒய் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க விளம்பரப்படுத்துறது அவங்களோட ஷர்ட்டில் அந்த கம்பெனியோடைய நேமை காட்டி அந்த கேமரா மூலமாக காட்டுறதுனால அது ஒரு விளம்பரம். ஸோ இது நிகழ்ச்சிக்கு ஒய் நிறுவனம் எவ்வித நிதியும் செய்யவில்லை. ஸோ அது என்ன ஆகுது, எந்த ஒரு நிதியும் கொடுக்கல, ஃபினான்ஸும் கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இவ்வாறு மறைமுகமாக விளம்பரப்படுத்தி பொருள் அல்லது சேவைக்கான விற்பனையை அதிகரித்து கொள்வது ஆம்புஷ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேமரா மூலமாக அதை காட்டி அவங்களுடைய ப்ராடக்டை மறைமுகமாக காட்டி விளம்பரப்படுத்தக்கூடியது தான் என்ன ஆகுதுன்னா ஆம்புஷ் மார்க்கெட்டிங், மறைமுக சந்தையிடுதல். த நெக்ஸ்ட் ஒன் guerrilla marketing. Guerrilla சந்தையிடுதல். The concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotions that retails of time, energy and imagination rather than a big marketing budget. Guerrilla marketing represents an advertisement strategy to promote our product, service on street or other public places with monkey like shopping malls, parks, beach, etc. Consumers or customers are taken by surprise to make a big impression about the brand, which in turn creates buzz about the brand on shirts. It creates a memorable experience in the mind of target audience, which target good response to sales. It is suited to small companies which cannot set apart big advertisement budget. ஸோ இப்போ என்ன கொரில்லா சந்தையிடுதல் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்ம எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த வரவு செலவு திட்டத்தில் சந்தையிடுவதற்கான அதிக அளவு நிதி ஒதுக்குவதை விட நேரம், ஆற்றல் மற்றும் கற்பனையின் மூலம் வழக்கத்திற்கு மாறான முறையை கையாண்டு வாடிக்கையாளருடைய கவனத்தை ஈர்த்துக்கொள்வது. ஸோ அந்த வரவுக்கு செலவு திட்டத்தை சந்தையிடுவதற்கு பதிலாக அவங்களுடைய நேரம், அவங்களுடைய ஆற்றல், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கற்பனை திறத்தின் மூலமாக கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா சந்தையில். ஸோ இது பொதுமக்கள் அதிகமாக எங்கெங்கே கூடுறாங்களோ அந்த மாதிரியான இடத்துல அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடியது. பெரிய விற்பனை கூடம், ஒரு மால் முன்னாடியோ அல்லது சந்தை, பெரிய
பூங்கா அல்லது கடற்கரை போன்ற இடத்துல திடீர்னு குறிப்பிட்ட நிறுவனம் அடையாளம் கண்டு கொண்டு அந்த ஆடை அணிந்து கொண்டு அவங்க அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா கொரில்லா சந்தையிடுதல். த நெக்ஸ்ட் ஒன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது பல்நோக்கு அளவு மட்டம் லேட்டிலை வேல் சந்தையிடுதல். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். So multi-level marketing is the marketing strategy wherein the direct sale companies encourages its existing distributors to recruit new distributors to facilitate the sale of goods and services. The distributor is compensated not only for the sales generated by him but also get a percentage on sale revenue of the other distributor he recruits. Thus a multi-level marketing is a type of direct selling wherein the distributor sell the product via relationship, referral and word of mouth marketing. The salesperson or distributor not only sell the products but also encourage others to join the company. The recruits are called as the participants. Downline or distributors downline. Example, Tupperware and Amway are the direct sales companies that uses the multi-level marketing. ஸோ இப்போ இதில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் ஒரு 2 பர்சன் அல்லது 3 பர்சனை அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடியது. தென் அந்த ஒவ்வொரு பர்சனும் அவங்களுக்கு கீழே 1 2 3 பர்சன் ஜாயின் பண்ணக்கூடியது. இப்படி அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே 1 2 3 பர்சனை ஜாயின் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா டப்பர்வேர், ஆம்வே ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் ஜாயின் பண்ணோம்னா ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகக்கூடியது தான் என்ன அப்படின்னு சொன்னால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். தென் நெக்ஸ்ட் ஒன் ரெஃபரல் மார்க்கெட்டிங், அதாவது பரிந்துரை சந்தையிடுதல். Referral marketing is the method of promoting products or service to new customers through referrals. Referral marketing is referred to spreading the word about a product or service through existing customers of business enterprise rather than through traditional advertising. Word of mouth marketing, which occurs when others tell each other about a business, is also considered to be a form of referral marketing. ஸோ ஒருத்தர் அந்த இன்னொரு ப்ராடக்டை பற்றி சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ வழக்கமான பொருளை பற்றி விளம்பரம் செய்யாமல் ஒரு நிறுவனத்திற்குரிய ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்கள் மூலம் பொருட்களுடைய தன்மை மற்றும் சிறப்பை பற்றி மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்ய தூண்டி விற்பனையை அதிகரிக்கும் முறை தான் பரிந்துரை சந்தையிடுதல். ஸோ அந்த மார்க்கெட் நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம், ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கிடையாது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மூலமாக அந்த ப்ராடக்டுடைய அந்த பொருளுடைய தன்மை என்ன, ஸோ அந்த பொருளுடைய சிறப்பு என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அதன் மூலமாக கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங். த நெக்ஸ்ட் ஒன் content marketing, உள்ளடக்க சந்தையிடுதல். Content marketing is said to be the art of communicating with customers and prospects without selling. The Content Marketing Institute calls is non-interruption marketing. Under this concept, products or service are presented impressively to target market which respond to the content delivered in the form of goods sales, response and greater loyalty. ஸோ இப்போ உள்ளடக்க சந்தை. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 முறையில் இருக்கும். பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யாமல், மும்முறையில் விற்பனை செய்யாமல் பொருட்களை, ஸோ அதனை பற்றி செய்தி தகவல்களை கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கக்கூடிய கலையை உள்ளடக்க கலை என்கிறோம். ஸோ இவ்வாறு பொருளோ அல்லது சேவையை பற்றி தகவல்களை அளிக்கக்கூடிய நிறுவனத்தை குறுக்கீடு இல்லாமல் தலையிடுதல் எனவும் அழைக்கப்படுகிறது.
ஸோ அந்த பொருள் சேவையை பற்றிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அந்த பொருள் மீதான விசுவாசத்தை அதிகரிக்கும். ஸோ அந்த பொருள் மீதுவான விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த வாடிக்கையாளர் பொருளை பற்றி தகவல்களை முன்னிலைப்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளடக்க சந்தை, கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். Now we completed in chapter 15. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.